கைகளில் விதை மாற்றினான், பொய்யொன்றை ஒப்பித்தாய், ஐயையோ தப்பித்தாய், கண் மூடி தேடத்தாய், கனவென்றும் தித்தித்தாய், பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி. തമിഴിൽ പേശാൻ അറിയില്ല, അതുകൊണ്ടാണ് കൂടുതൽ പാട്ട് പാടുന്നത്. എന്തായാലും വളരെ സന്തോഷം. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். I will learn Tamil next time. അതുകൊണ്ട് ഞാൻ മലയാളത്തിലാണ് പറയുന്നത്. മനസ്സിലായല്ലോ അല്ലേ? ഓക്കെ അല്ലേ? പുരിയല്ലേ? ഒരുപാട് ഇഷ്ടമാണ് തമിഴ് പാട്ടുകൾ. തമിഴ് പാട്ടുകൾ എപ്പോഴും ഞാൻ കേൾക്കാറുണ്ട്. എനിക്ക് ഏറ്റവും നമ്മൾ എന്തെങ്കിലും വർക്ക് ചെയ്യുമ്പോൾ അതിൻ്റെ റെഫറൻസ് ആയിട്ട് കൂടുതൽ നോക്കുന്നത് തമിഴിലെ പാട്ടുകളും തമിഴിലെ BGMs ഒക്കെയാണ്. ഒരുപാട് പാട്ടുകൾ. നാനുനേ നീങ്ക മാട്ടേ, നീങ്കിനാൽ തൂങ്ക മാട്ടേ, சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி, கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, എന്നാൽ നല്ല തേതി. അങ്ങനെ ഒരുപാട് പാട്ടുകൾ. എന്നവളെ അടി എന്നവളെ എന്തൻ இதயத்தை தொலைந்து விட்டே, எந்த இடம் அது தொலைந்த இடம், வந்த இடத்தையும் மறந்து விட்டே. இந்த இந்த காலடி தேடி வந்தே, பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி, பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி. கண்களால் கண்களில் தாயமாடினார், கைகளால் கைகளில் விதை மாற்றினார், பொய்யொன்றை ஒப்பித்தாய், ஐயையோ தப்பித்தாய், கண் மூடி தேடத்தாய், கனவென்றும் தித்தித்தாய், பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி. തമിഴിൽ പേശാൻ അറിയില്ല, അതുകൊണ്ടാണ് കൂടുതൽ പാട്ട് പാടുന്നത്. എന്തായാലും വളരെ സന്തോഷം. സൈനുക്കാരുടെ ഇതിന് മുമ്പത്തെ മലയാള ചിത്രത്തിലും ഞാൻ തന്നെയാണ് മ്യൂസിക് ചെയ്തിരിക്കുന്നത്. പോയിന്റ് റേഞ്ച് എന്നാണ് സിനിമയുടെ പേര്. അത് റിലീസാവാൻ വേണ്ടി റെഡി ആയിരിക്കുകയാണ്. അപ്പൊ നിങ്ങളെല്ലാവരും സപ്പോർട്ട്. പറയുന്നത് മനസ്സിലാവുന്നുണ്ടോ? ആ, ഓക്കെ. ഓക്കെ. അപ്പൊ തമിഴിനെയും തമിഴ്നാടിനെയും ഒക്കെ ഒരുപാട് ഇഷ്ടമാണ്. ഇവിടുത്തെ ആളുകൾ വളരെ ഭയങ്കര റെസ്പെക്റ്റ് ഉള്ള ആളുകളാണ്. നമ്മളെ മ്യൂസീഷ്യൻസിനൊക്കെ ഭയങ്കരമായി റെസ്പെക്ട് ചെയ്യുന്ന ആളുകളാണ്. അങ്ങനെയാണ് എൻ്റെ അനുഭവം. തമിഴിൽ കൂടുതൽ പടം അല്ലെങ്കിൽ ചെയ്യണമെന്ന് ആഗ്രഹമുണ്ട്. അപ്പൊ നിങ്ങൾ ഇതിന് സപ്പോർട്ട് ചെയ്താലാണ് നമുക്ക് അടുത്ത സിനിമയിലേക്ക് ചെയ്യാൻ പറ്റുള്ളൂ. ഇതിൽ 4 പാട്ടുകളാണുള്ളത്. അതിൽ 2 പാട്ടുകൾ ഞാൻ തന്നെയാണ് പാടിയത്. നേരത്തെ പ്ലേ ചെയ്തിരുന്നതിൽ ഡ്യുവറ്റ് ഒഴികെയുള്ള 2 പാട്ടുകൾ ഞാനാണ് പാടിയിരിക്കുന്നത്.
கடவுள் கொடுத்த பாதி நீ, உயிரும் கொடுத்த சாமி நீ, பூங்காற்று பாடும் கவிதையே, பூ போல சிரிக்கும் குழந்தையே, கடவுள் கொடுத்த பாதி நீ, உயிரும் கொடுத்த சாமி நீ. கொடுத்தாரு ഒരു ബലത്ത കൈത്തട്ടൽ കൊടുത്തിടலாம். ரொம்ப അഴகான ഒരു പാടൽ പാടിയിരിക്കാரு. ഞാൻ ഇവിടെ എനിക്ക് സംവിധാനം ഉണ്ടോ അറിയില്ല, ട്രാക്ക് വിട്ട് പാടാനുള്ള സംവിധാനം ഉണ്ടോ? ഇല്ല. ഓക്കെ, അപ്പോൾ എല്ലാവർക്കും നന്ദി. ഈ പടം വലിയ വിജയമാക്കി തീർക്കണം. നെക്സ്റ്റ് ടൈം ഞങ്ങൾ തമിഴിൽ തന്നെ സംസാരിക്കും. ഓക്കെ, അതിനാൽ കൂടുതൽ സംസാരിക്കുന്നില്ല, ജസ്റ്റ് ഒരു പാട്ട് പാടാം. ഈ ഒരു മൂവിയിൽ പാടാൻ പറ്റിയതിൽ ഒരുപാട് സന്തോഷം. ഒരു പാട്ട് പാടാം. எல்லாமே பொலிட்டிக்கல் லெவலில் வந்து எங்களை என்கரேஜ் பண்ண வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்பெஷல் வணக்கங்கள் உங்களுக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய நண்பர்களான மீடியா பீப்புள் நீங்கள் எல்லாரும் தான். ஏன்னா நான் புதுசாக வந்த போது அட்டை படத்துலையும் சரி எல்லாத்துலேயும் சரி இந்த பின்னப் வரும் ஸ்னாப் எல்லாத்துலேயும் போட்டு போட்டு என்னை என்கரேஜ் பண்ணீங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்திருக்க இந்த மலையாள டீமையும் நீங்கள் என்கரேஜ் பண்ணணும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் நினச்சா தான் உண்டு. கடவுளால் மனுஷங்களுக்கு விதி எழுத முடியும், ஆனால் பத்திரிகையாளர்கள் உங்களால் ஒரு டெக்னீஷியனுக்கோ ஒரு நடிகர் நடிகைக்கோ விதிகளை எழுத முடியும், மாற்றியும் எழுத முடியும். ஸோ எங்களை பற்றி நீங்கள் எழுதுகிற வார்த்தைகள் என்ற அளவுக்கு வந்து ஆடியன்ஸுக்கு சென்று அடையுதோ அது எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வெற்றி. அண்ட் நான் நம்ம சுப்ரீம் டைரக்டர் ஷைனு செவக்காரன் பற்றி சொல்லணும்னா என்னை எப்போவுமே அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவார் அவர். அண்ட் அவரை பற்றி என்ன சொல்லணும், அந்த சுப்ரீம் டைரக்டர்னு எப்படி அவரை சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய லெவல் டைரக்டர்ஸோட நான் ஒர்க் பண்ணுறேங்க. நான் பேர்களை மென்ஷன் பண்ண விருப்பப்படல. அவங்க எல்லாம் கூட பிளானிங்னு ஒரு விஷயம் இருக்காதுங்க. ஆர்டிஸ்ட்டை கொண்டாந்து உட்கார வச்சிருவாங்க, யாருக்கு ஷார்ட் எடுக்குதுன்னே தெரியாது. அவங்க ஒருத்தரோட பிளானிங் பண்ணிட்டு இருப்பாங்க, கேமராமேனும் டைரக்டரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். பட் இங்கே போனால் நீட் பிளானிங் எல்லாமே இந்த செகண்ட் டேக்கு தேர்ட் டேக்கே இருக்காது. வந்தால் ஒரே டேக்கு மேக்ஸிமம் முடிச்சு தான் அனுப்புவார். அதுதான் சுப்ரீம் டைரக்டர்னு காட்டக்கூடிய விஷயம். அது மட்டும் அந்த காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பாலச்சந்தர் பாரதிரா அடிச்சு வேலை வாங்குவாங்க, இவர் சிரிச்சே வேலை வாங்குவார். ஆமாம், எதிர்த்து நாங்கள் தப்பு பண்ணாலுமே இருக்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அண்ட் ப்ரொடியூசர் கண்டிப்பாக சந்தோஷமா தான் இருப்பார். ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டாரு? ஏன்னா ரியல் லைஃப்லயும் நல்ல ஒய்ஃபு, சினிமாவில் நல்ல ஒய்ஃப் நான். அதனால அவர் நிச்சயமா சந்தோஷமா தான் இருப்பாரு. அது மட்டும் இல்லை, இப்போ ஆர்டிஸ்டையும் டெக்னீஷியனையும் எந்த அளவுக்கு சந்தோஷமா பார்த்துக்கிறாங்களோ ப்ரொடியூசர் எப்பவுமே அந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பார். யூஸ்வலாக பார்த்தாக்கா ஒரு படம் தொடங்கும் போது டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் ஒரு நாளைக்கு 10-20 ஃபோன் கால் வந்துடும் எங்களுக்கு. ஆனால் நாங்கள் 10-20 ஃபோன் கால் அந்த படம் முடியும் போது பண்ணாக்கா கூட சப்ஸ்கிரைபர் நாட் இன் ரீச்சு இல்லை அவங்க பிளாக் லிஸ்ட்டில் போடுறது, எப்படியாவது பணம் கொடுக்காம தப்பிச்சு ஓடணும்னு தான் முக்கால்வாசி பேர் இருப்பாங்க. ஆனால் இங்கே படம் முடிய 2 பேரும் மாறி மாறி ஃபோன் பண்ணி பேமெண்ட் கிட்டியோ, பேமெண்ட் கிடைச்சாச்சா, சார்மிலாக்கு பேமெண்ட் போயோ, அந்த மாதிரி சொல்லி அவ்வளோ கேரிங். ஸோ நிச்சயமாக கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. மற்றவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷமாக இருப்பாங்க. தட் இஸ் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபார் த டீம். ஸோ தேங்க்யூ வெரி மச். நிச்சயமாக வந்து இவங்களை தமிழில் முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கணும். ஏன்னா டப்பிங் படங்களையே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நமக்காக மலையாள டீம் தமிழில் வந்து படம் எடுத்திருக்காங்க. அண்ட் உண்மையிலே சொன்னாக்கா அவங்க டெக்னீஷியன்ஸில் 1-2 பேர் கூட தமிழ் கிடையாது. பட் தமிழ் மேலே இருக்க பேஷனில் தேவை டூயிங். இப்போ என்ன மாதிரி தமிழ் ஆட்கள்லாம் 1-2 வார்த்தையை மாறி சொல்லி கொடுப்போம், இந்த வார்த்தை அந்த வார்த்தை. அது உச்சரிப்பில் நம்ம வினிதா சூப்பர், சொல்லவே வேண்டாம். ஸோ அவங்கெல்லாம் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். எனக்கு பெருசாக பேச தெரியாது. என்னோட வாழ்த்துக்கள், இந்த படம் நல்ல வெற்றி பெறதுக்கு மனதார வாழ்த்துறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த படத்துக்கு செலக்ட் ஆனதுக்கு வினிதாக்கு, டைரக்டர் சாருக்கு, ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கேருந்து நான் போகும்போது இப்படி தான் யோசித்தேன், இன்னும் ஃபுல்லாக மலையாள டீமாக இருக்குது, நம்ம எப்படி பீஸ்ஃபுல்லாக வேலை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு குழப்பத்தோடு தான் போனேன். ஆனால் அங்கே தலைகீழாக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக வேலை செய்ய முடிஞ்சது. டைரக்டர் சாருக்கு சுப்ரீம் டைரக்டர் பேர் வந்ததில் தப்பே கிடையாது. ஏன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பார், நல்லா ஜோவியாலாக பேசிக்கிட்டு இருப்பார். ஆனால் வேலைன்னு வரும்போது அழகாக சொல்லி கொடுத்து வேலை வாங்குவார்.
அப்புறம் இந்த ஆட்டிடியூட், அப்புறம் இந்த பாலிடிக்ஸ் எதுவுமே அந்த டீமில் பார்க்கல நான். எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. இந்த மூவி நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிறது வந்து மீடியா பர்சன் உங்கள் கையில் இருக்குது. நான் உங்களை வந்து வேண்டி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் சப்போர்ட் அவர் மூவி. வணக்கம். இந்த மாதிரி அவ்வளோ அழகாக கோர்வையாக தமிழில் பேசலாம் வராது. தாய்மொழி தெலுங்கு இருந்தாலும் தமிழில் பேசுவேன், நல்லாவே பேசுவேன், அசிங்கமாகவும் பேசுவேன். ஆனால் உங்களால் பேச மாட்டேன். என்ன நானே பேசிப்பேன், தப்பாக பேசிட்டோமே, ஐயோ தப்பாக பேசிட்டோமே நீட்டுப்பேன். நான் ஏதாவது தவறாக பேசிகிட்டு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சிருக்கேன். வந்திருக்க சீஃப் கெஸ்ட்டுகளுக்கெல்லாம் வணக்கத்தை தெரிவிச்சிருக்கிறேன். நான் இந்த படத்தை பண்ணலை. என்னோடய ஃப்ரெண்டு வந்து மிஸ்டர் ஷைனு ஷவக்காடன், இந்த சுப்ரீம் டிரெக்டர், ஓகேங்களா. என்னோடய ஃப்ரெண்டு ஷார்மிலாக்காக நான் வந்தேன். ஆக்சுவலாக வந்த இடத்துல பார்த்தா என்னோட இன்னொரு நண்பர் விசித்திரனும் வந்திருக்காரு. ஸோ பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். வந்திருக்க டீம் மொத்த பேருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே வந்து நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன் இங்கே. ஏன்னா படத்தை பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து ரொம்ப மலையாள படம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக எப்படி இருந்தால் அந்த மலையாள படம் உங்களுக்கே தெரியல, ரொம்ப மெலோடியாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பேஸ் அதில் இருந்துச்சு. இந்த பிக்சரைசேஷன் வாஸ் வெரி பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து என்னை கலைவாணி சொன்னாங்க. நான் கலைவாணி இல்லை, கலைவாணி ஆசீர்வாதப்பட்ட ஒரு நடிகை கலைவாணி தேவி. என்னம்மா என்னத்தம்மா திருடிட்டீங்கலாம் கேட்காதீங்க. மேபி உங்களோட இதயத்தை திருடி இருக்கலாம், அதனால் எனக்கு அந்த பேர் வந்துச்சா கேட்காதீங்க. அந்த படத்தில் கிடச்ச பிரேக்கு எனக்கு அந்த நேம் எனக்கு அங்கீகாரத்தை கொடுத்துச்சு. நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். பட் இப்படி போனால் யாருக்குமே நான் அடையாளம் தெரிய மாட்டேன். இந்த கருப்பை பூசுங்கப்பா, புடவையை சுற்றுப்பா, கொண்டையை சுற்றுப்பா அப்படின்னு போட்டால் தான் என்னை அடையாளமே தெரியுது எல்லாருக்குமே. ஸோ அதனால் அந்த கலைவாணியை கூடவே சேர்த்து சுற்றிட்டு இருக்கேன் நானும், ஓகேங்களா. எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணால் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அது சொன்னால் நானே கேட்க வேண்டியதாக இருக்குது. தேங்க்ஸ் அலாட். ஓகே, விசித்திரனை பற்றி சொல்லலாம். விசித்திரனுக்காக ஒரு சாங் வச்சுருந்தாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆனால் நடுவில் விசித்திரனை கூப்பிடும் போது ஆளை காணோம். நான் சொல்லிட்டு இருந்தேன், தர்மு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், டே அந்த மூத்திரசத்தில் கூப்பிட்டு போய் உங்கள் பொண்டாடி நல்லா பொழக்கிறாங்க போல தடவை தடவிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. பட் சாங் வாஸ் வெரி நைஸ் சத்தியமா. ஆனால் இதுதான் டைம்னு சொல்லி விசித்திரன் நல்லா ப்ளே பண்ணாராங்க. சாரி, ஏதாவது தப்பா பேசுனா மன்னிச்சிருங்க. ஏன்னா காமெடியா இருக்கணும், இதுக்கும் நான் பேசலன்னா நல்லா இருக்காது. ஆனா நீங்களும் அதை ஃபீல் பண்ணீங்களா இல்லையா? நான் தப்பா சொல்லினா மன்னிச்சிருங்க. ஆனா கரெக்டா இல்லையா? விசித்திரன் வைஃப் இருக்கீங்களா அங்க ஸ்டேஜ்ல? மீன் அங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? அமிச்சிட்டாங்களா? தெரியும், நான் நினைச்சேன் அப்பவே. அது நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், நைட் இருக்கு அவங்க வீட்டில் கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் ஆக்சுவலா. ஸோ அண்ட் ஷார்மிலா வந்து அவங்க வந்து எனக்கு ஒரு அக்கா மாதிரி. அவங்க இந்த படத்துக்கு வந்து பாரு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் டிரெக்டர் வந்து எனக்கு ரொம்ப அதுக்கப்புறம் நண்பர் ஆனார். அவங்க வினோதினி வந்து நல்ல ஃப்ரெண்டு. அவங்களும் வந்து தமிழில் அவங்களமா நம்மளை பேச முடியாது. ஏன்னா தூர்தர்ஷனில் கொடுக்குற ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்கே நீங்கள் தமிழ் நல்லா பேசினாதான் உச்சரிப்பு வேணும்னுட்டு. நான்லாம் தூர்தர்ஷனில் ஃபெயில் ஆகிட்டு தான் வந்தேன். ஆனால் அவங்க என் பேரை தப்பாக சொன்னாங்க. ப்ரொனவுன்சியேஷன் இந்த பேரில் என்னோட ஆக்சுவல் நேம் வேற, அது வேறான்னு அண்ணாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறமா அதை தேவியாக மாற்றிக்கிட்டேன் நான். ஸோ மூவி வாஸ் பார்த்த வரைக்கும் அந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிக்சரைசேஷன் ரொம்ப இருந்துச்சு. கேமரா வந்து பேசிச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் அந்த ஹீரோயின்ஸ் ரொமான்ஸ் நல்லா இருந்துச்சு, பாடி லாங்குவேஜ் நல்லா இருந்துச்சு, கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்துச்சு. ஐ மீன் பார்க்கறதுக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தமிழ் படம் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம தமிழ்காரங்களை தமிழ் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண வந்திருக்காங்க. அதுவும் மலையாள டைரக்டர்ஸ். அந்த மலையாள வாடை இருந்தாலும் அதை தமிழ் படமாக ப்ரெசென்ட் பண்ணது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள். இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது கண்டிப்பாக நம்மளும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். தேங்க்ஸ் லாட். ஏதாவது தப்பு பிழைகள் தமிழில் ஒரு அப்படி இப்படி கரெக்ஷன் தான் அங்கங்கே வந்து கட் பண்ணி மேட்ச் பண்ணி போட்டுக்கோங்க ப்ளீஸ். தேங்க்யூ. இடையில் அமர்ந்திருக்கும் திரை பிரபலங்கள், ஜாம்பவான்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய முதல் வணக்கம். முக்கியமாக முதல் வணக்கமாக நம்முடைய பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஃபோன் வச்சுக்கவங்கலாம் ஃபோனுக்கு மட்டும் ஓனர் கிடையாது, ஒரு சேனலுக்கு ஓனரு. அதனால் ஃபோன் வச்சுக்கவங்களுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க மூலமாக தான் நிறைய தகவல் போய் மக்களை சேருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேரக்டர் கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி படங்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு திருப்பி சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சில விஷயங்கள் வந்து எப்போ நடக்கணும்னோ கரெக்டாக நடந்துடும். அதான் சரியான திறமை உள்ளவங்களுக்கு கரெக்டாக போய் சேரும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக இருக்குது. என்னென்னா ஒரு காலத்தில் வந்து வில்லன்கள்லாம் கதாநாயகர்களாக மாறினாங்க, அப்புறம் கதாநாயகர்கள்லாம் வில்லனாக மாறினாங்க. இப்போ காமெடியன்கள்லாம் கதாநாயகர்களாக மாறுற டைம் இப்போது. ஆமாம், இந்த படத்தில் அந்த வேலையை வந்து சூப்பராக செஞ்சுருக்காரு நம்ம சைனு சாவக்காடன் சார். அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
திரையில் வந்து வேறு மாதிரி எப்போ பார்த்த ஆட்கள்லாம் வந்து இப்போ வேறு மாதிரி காமிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது செய்கிற துணிச்சல் யாருக்கு இருக்குன்னா, இந்த காமெடியர்களை வந்து முன்னிறுத்துறது முதல்ல யார் பெருசாக பண்ணுவாங்க அப்படின்னா அது கேரள இயக்குனர்கள் தான். இன்னும் நிறைய கதாநாயகர்கள் வந்து காமெடியனாக இருந்து வந்தவங்கள நிறைய பேர் பார்த்துருக்க முடியுது. அதே இதுலேயும் பண்ணியிருக்காங்க. சினிமா அதாவது இப்போ சமீபத்தில் அந்த ஸ்டாரில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன். அதில் வந்து பிரபலமாக இருக்க ஒரு ஸ்டாராக இருக்குன்னா ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஐஸ் வண்டி தள்ளி விற்கிற மாதிரி வந்திருப்பேன். நிறைய அந்த படத்தில் பார்த்தா அசிஸ்டன்ட் எல்லாம் வெளியில் படம் முடிஞ்சது பேசிட்டாங்க, சினிமாவில் எந்த நிலைமைக்கு வேணால் போகலாம், அந்த ஐஸ் வண்டி விற்கிற இடத்துக்கு மட்டும் போயிடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு சீனில் நான் அந்த செகண்ட் ஹாஃபில் சொல்லுவேன் கவின்கிட்ட, அதாவது தம்பி தடவை மட்டும் சினிமாவில் பத்தாது தம்பி, அதை தாண்டி வேற ஏதோ ஒன்று இருக்குங்கிற மேஜிக்கை வந்து சினிமா எப்படி பண்ணுன்னா ரஜினியை சிவாஜியா ஆக்கும், சிவாஜி ரஜினி ஆக்கும். எப்படின்னா ஒரு படத்துல வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து பாரிஸ் ரஜினிகாந்த் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு ரஜினிகாந்த் அவர்கள் சிவாஜிங்கிற படத்துல சிவாஜியா மாதிரி நடிச்சாரு. ஸோ அந்த மேஜிக்கை வந்து சினிமா தான் நிகழ்த்தும். அப்புறம் டைரக்டர் சார், நீங்க வந்து ரொம்ப ஆதரப்பட்ட ஒரு விஷயத்த ஓப்பனா இங்க சொன்னீங்க. அது நீங்க அண்ணா ராஜராஜா அண்ணாவும் சொன்னாரு. அதாவது வசதியுள்ள ஒரு மனிதனை சுற்றி ஒரு நன்றி கெட்ட கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம கண்டுக்க கூடாது. நீங்க போன முறை வந்து ஒரு விதமா இருக்கலாம், ஆனா சரியான முறையில் அணுகி இருந்தீங்கன்னா விஜய் சேதுபதி மாதிரியான மிக சிறந்த நடிகர்கள்லாம் வந்து என்னைக்குமே யாருமே பிறந்ததுன்னே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் முன்னுதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அதுதான் ஒன்று. மற்றபடி இது வந்து இசை வெளியீட்டு விழாத்து ட்ரெய்லரு அசத்திருக்காங்க. உண்மையிலேயே சின்ன படம்னு சொல்லவே மாட்டாங்க யார் இதை பார்த்தா. ஏன்னா அந்த அளவுக்கு மேக்கிங்ல பிரமாதமாக பின்னிருக்காங்க. ஏதோ ஒன்று இருக்குது, சஸ்பென்ஸ் த்ரில்லரை தாண்டி ஏதோ கதை சொல்றது, சினிமாக்குள்ள வர்றது, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அதாவது நிறைய படத்தை ஒன்றா கட் பண்ணி எடிட் பண்ணி பார்த்த மாதிரியான விஷயத்த பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கிரிப்ட்ல. இசை உண்மையிலே சூப்பர். ஒரு நாள் கண்ணு குளிர்ச்சியாகவும் காதுக்கு இனிமையாக இருந்தது. அப்புறம் என் நண்பன் விசித்திரனை பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப நாள் கழிச்சு சுப்பிரமணிய படத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாரு. அப்புறமா விஜய் கௌரிஸ் ரொம்ப வளர்ந்து வரக்கூடிய நல்ல ஒரு பிரமாதமான ஒரு நடிகர். இப்போ எம்எல்ஏ வந்திருக்காரு. அதே மாதிரி எனக்கும் ஒரு அவசரமான ஒரு வேலை ஒன்று வந்துருச்சு. நான் ஒரு நிகழ்ச்சிக்காக நாளைக்கு கோயம்புத்தூர் கிளம்பணும். நேரம் கருதி இடையில் போகிறதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த படக்குழுவினருக்கும் இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் மொத்தத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் இந்த சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் தலைவர்கள், ஹீரோ ஹீரோயின், நடிகை அண்ணன் பாலா அண்ணன், விசித்திரன், டைரக்டருக்கு முதல்ல வாழ்த்து சொல்லுவோம். என்னன்னா டைரக்டர் வந்து முயற்சி எடுக்கிறது வந்து ஒரு புது நீ பேச செல்லிட்டான். பக்கத்தில் ஹீரோ உட்காந்துருந்தார் ஒரு பையன், தம்பி எந்த ஊருன்னா ஈரோடுன்னாப்புல. நான் ஒரு வேளை கேரளாவில் தான் ஹீரோ கூப்பிட்டு வந்துருப்பாங்கன்னு நினச்சேன். உண்மையாகவே ஹீரோ இன்னொரு ஹீரோ எல்லாருமே எல்லாம் இங்கே உள்ளவங்க. இவங்களை வந்து ஒரு நல்லா நடிப்பாங்கன்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, அதுக்கே ஒரு கை தட்டலாம். உண்மையாகவே புதுசாக வர்றவங்க. அதே மாதிரி என்னுடைய நண்பர் விசித்திரன், அவர் சிறுத்தைங்கிற படத்தில் அப்படி ஒரு ரோல் அழுதுட்டேன் அவர் ஆக்ட் பண்ணுறப்ப. அந்தளவு ஒரு சிறப்பான ஒரு நடிகர். இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் கொடுத்து அதில் ஒரு லவ், என்னன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு சாங்கு, அது வந்து ஒரு டைரக்டருக்கு ஒரு துணிச்சலாக ஒரு கொடுக்கணுங்கிற எண்ணம், நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தோடு செஞ்சுருக்காரு. வாழ்த்துக்கள். உண்மையாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல நண்பன் விசித்திரன். அவர் சுப்பிரமணியபுரமாக இருக்கட்டும், சிறுத்தையாக இருக்கட்டும், தொடர்ந்து எல்லா படங்களும் அவருடைய தனித்துவமான திறமையை காமிச்சிட்டு இருக்காரு. எனக்கு என் நண்பனுக்கு வாழ்த்து சொல்கிறார். அவருக்காக தான் நான் வந்து அந்த மேடைக்கே ஒன்று சொன்னேன். அதான் உண்மை. மற்றபடி யாரையுமே எனக்கு தெரியாது. மெயினாக டைரக்டர் வந்து எல்லாத்தையும் உருவாக்கணுங்கிற எண்ணம் உள்ளது பெரிய சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி தான் விஜய் சேதுபதியும் ஒரு சின்ன நடிகனாக இருந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நடிகனாக வந்திருக்காரு. அண்ணன் ராஜா அண்ணன் சொன்ன மாதிரி அவருக்கு கண்டிப்பாக அவரை சந்திக்கிறதுக்கான டைம் கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. இதே ராஜீவ் சந்திராங்கிற ஒரு மலையாள டைரக்டர் என்னை வச்சு ஒரு படம் பண்ணார். அந்த படம் பேர் இங்கே நான் சொல்லக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் லுக்கு வெளியிடுறதுக்காக அவர்கிட்ட வந்து நாங்கள் கேட்டோம். அவங்க தான் கேட்டாங்க, நான் கேட்கல. ஆனால் இம்மிடியட்டாக அவர் ஃபோட்டோ எடுத்து ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டார். இந்த நேரத்தில் நான் அதை பதிவு பண்ணிக்கிறேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஏன் படங்கிறன்னே இல்லை சார். அதுக்கு அதே நாளில் வந்து காக்கான்னு ஒரு படமும் வெளியிட்டார். அது ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர். உங்களால் முடியலைங்கிறக்காக வருத்தப்பட்டதுக்க. ஏன்னா சார் இது இந்த படம் அப்படி இல்லைன்னா அடுத்த படம் உங்களுடைய படம் விஜய் சேதுபதி கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடுவார். தைரியமாக இருங்க. அதான் உண்மை. என்னன்னா எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை டைம் செட் ஆகாமல் இருந்திருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தயாரிப்பாளர் மெயினாக ஒரு படத்தை தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு
பணம் மட்டும் இருந்தால் போதாது, ஆசை இருக்கணும் சார். ஆசை இருந்தால் தான் அதை கரெக்டாக போய் சேர்க்க முடியும். உங்களுக்கு டைரக்டராக உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு சூப்பராக பண்ணிருக்கீங்க. இந்த படம் பெரிய வெற்றியடைய ஆர்கே நீலம் மேகம் வெள்ளி மேகம் ஆர்கே வெள்ளி மேகம் படம் பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். சாங்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். போட்டோகிராஃபிக் எல்லாமே நல்லா இருந்தது. ஆல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சார் எல்லாருமே அந்தந்த இடத்துக்கு வரும்போது பிஸியாக இருக்கும் சார், அவ்வளோதான் சார். ஆனால் எல்லாருக்குமே சந்திக்கணுங்க ஆசை இருக்கும். விஜய் சேதுபதி பார்த்தா கண்டிப்பாக அதை வருத்தப்படுவார். வாழ்த்துக்கள் ஆல் டீம். தேங்க்யூ. வெள்ளி மேகம் திரைப்பட ட்ரெய்லர் மற்றும் சிடி வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கூடிய டைரக்டர் அவர்களே, ப்ரொடியூசர் பிஜி ராமச்சந்திரன் அவர்களே, ஐஜேக்கினுடைய துணைத் தலைவர் ஆனந்தமுருகன் அவர்களே, சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் அன்பு செல்வன் அவர்களே, அருமை சகோதரர் நரேந்திரன் அவர்களே, அருமை தம்பி கணேஷ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்கக்கூடிய ஊடக பத்திரிகையாளர் நண்பர்களே, அனைவருக்கும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பு சகோதரர் அன்பு அண்ணன் அவர்கள் தான் 2-3 நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டேன், நீங்கள் நிறைய நிகழ்ச்சிக்கு வராமல் விட்டீங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு தெரியும் எனக்கு ஆனால் நான் அவன்கிட்ட சொல்லுவேன், இது துறைக்கு எனக்கு கூப்பிடாங்க, எனக்கு சம்மந்தமே இல்லைண்ணே அப்படின்வேன். இதனால் தொகுதியோட எம்எல்ஏ இந்த தொகுதியில் நிறைய துறை சார்ந்த நடிகர்கள், நட்சத்திரங்கள், நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆகவே அதோட எல்லாத்துக்கும் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிங்க, அதனால் நீங்கள் கண்டிப்பாக வரணும்னாரு. அவர் அந்த காரணத்துக்கு என்ன வர சொன்னதுனால நான் வந்தனான்னு தெரியாது. எங்களுடைய இயக்கத்தின் தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் ஒட்டுமொத்த திரையினர் மீது எந்த அளவுக்கு அனுபவித்தார், அவர்களுக்கு எந்த அளவுக்கு பணி செய்து விடைபெற்று என்ற அனைவருக்கும் தெரியும். மாண்புமிகு இன்றைய தமிழக முதலமைச்சர் தான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் சினிமா பிலிம் சிட்டினி அந்த பக்கம் பூந்தமல்லிக்கு அந்த பக்கம் ஒரு ஏரியாவில் 500 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கி உங்களுக்கு ஒரு தனி அங்கீகாரத்தை தந்தவர் இன்றைய தமிழக முதலமைச்சர். எங்களுடைய இளம் தலைவர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதியும் உங்கள் துறையிலே ஜொலித்து இன்று அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆக அந்த இயக்கத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு கடைக்கோடி தொண்டனாக இந்த மேடைகளை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறேன். இந்த மேடையில் இருக்கக்கூடிய பல பிரபலமான முகங்கள், பல பல திறமைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு இருக்கிறதுல எவ்வளோ துறைகள் இருந்தாலும் சினிமா துறை மாதிரி வேற துறை எந்த துறைக்கும் ஈடு கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு ஒரு மனுஷன் வாழ்றது ஒரு ரோபோ வாழ்க்கை வாழ்றோம். காலையில எந்திரிக்கிறோம், நைட்டு தூங்குறோம், என்ன பண்றோம்னு தெரியாது. 24 hours ஓடிட்டே இருக்கு. எல்லா மனிதர்களும் சாதாரண ஒரு சுண்டல் விற்கிறவன்ல இருந்து அம்பானி வரைக்கும் இன்னைக்கு மனிதர்களோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களோட வாழ்க்கையில பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு அடிப்படை முதல் வருதுன்னா அதுக்கு காரணமே சினிமா மட்டும்தான். பல மக்களுக்கு பல நல்ல கருத்துக்களை தங்களுடைய திறமைகள் மூலம், கருத்துக்கள் மூலம் ஒவ்வொரு டைரக்டரும் ப்ரொடியூசரும் பல சிரமப்பட்டு ஒரு கதையை மக்கள்கிட்ட கொண்டு செலுத்தி பல விஷயங்கள், களத்தில் நடக்கிற விஷயங்கள், அது ஒரு தப்பான விஷயங்களா இருக்கலாம், நல்ல விஷயங்களா இருக்கா, அந்த மக்களுக்கு எளிய வகையில புரிய வைக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த சினிமா துறை. ஆக அந்த துறையில் இந்த குறிப்பாக இந்த படத்தில் நடத்துகிற ஒரு கதாநாயகன், கதாநாயகி, இந்த படத்துல வேலை செஞ்ச கடைசி டைரக்டர் ஆர்ட் போர்டு வரைக்கும் அத்தனை பேரையும் வாழ்த்தி இந்த படம் மிகுந்த சிறப்போடு வெற்றி பெற வேண்டும் தொகுதியின் சார்பம் திமுக கழகத்தின் சார்பாக வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் ரூபேஷ். ஆர்கே வெள்ளி மேகம் இந்த படத்தில் வந்து நான் செகண்ட் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இது என்னோட ஃபஸ்ட்டு டெபியூட் மூவி. எப்படி அதாவது இந்த ஸ்டேஜ் வந்து பெரிய பெரிய ஆட்கள் வந்து நின்று பேசின ஒரு ஸ்டேஜ். எனக்கு வந்து இந்த இடம் கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்திருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் தான் வந்து நல்ல ப்ரோமோ, ஏன்னா உங்கள் மூலியமாக தான் வந்து இன்னும் நிறைய பேர் போய் சேரும். கண்டிப்பாக உங்களோட ஹெல்ப் வந்து எங்கள் படத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கோம் ஒரு படம். உங்களோட அன்பு, ஆதரவு எல்லாமே தேவைப்படுது. அண்டு சைனு சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் யர் லவ் அண்ட் எவ்ரி திங். அண்ட் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மேம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம டோன் சார், கேமராமேன், அண்ட் நம்ம பிரவீனேட்டா, நம்ம சாய்பாலன் சார், மியூசிக் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. நல்லது நடக்கும், நல்லது நினச்சா நல்லது கண்டிப்பாக நடக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வினிதாக்கா, தேங்க்யூ. அண்ட் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, வணக்கம். தேங்க்யூ. என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். அப்புறம் மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பெரிய ரோல் பண்ணல, ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கோம். அதுவும் இது வரைக்கும் நாங்கள் பண்ணாத ரோல். நாங்கள் 4 பேருமே
ஒரு டிஃப்ரெண்டான ரோல் பண்ணியிருக்கோம். இதில் டேரக்டர் இந்த படம் ஒரே ஒருத்தருக்காக நான் பெருசாக ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது வந்து சுப்ரீம் டைரக்டர் ஷைனி சாவக்கடன் அவருக்காக தான். ஏன்னா அவரோட உழைப்பு வந்து அவ்வளோ உழைப்பு. ஷூட்டிங் ஸ்பாட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் அவர் நடிச்சிட்டு இருப்பார். அவர் அங்கே யாராவது மேக்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னா 2 படம் பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா இவர் அங்கே சொல்லி இவரோட எக்ஸ்பிரஷன் அங்கே சொல்லி கொடுத்துட்டு இருப்பார். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அவ்வளோ டெடிகேஷனாக பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னா அந்த ப்ரொமோஷன்ஸ். அது படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துல மிஸ் ஆகிற படங்கள் தோல்வியாகிறதுக்கு காரணம் வந்து படம் தெரியாமல் போகிறதுக்கு காரணம் வந்து அந்த ப்ரொமோஷன் சரியாக கிடைக்காதனால தான். அந்த ப்ரொமோஷன்ஸுக்காக கிட்டத்தட்ட 2 வாரமா அவர் சென்னையில் இருக்காரா கேரளா இருக்காரான்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் நான் அன்றைக்கி ஒரு நாள் ரோட்டில் கூட சந்திச்சு திடீர்னு பார்த்தா ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தார். கேட்டால் நான் அங்கே கட் அவுட் வைக்கணும், இங்கே கட் அவுட் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப அவருடைய உழைப்பு வந்து ஒரு தனி மனிதனாக ஒரு இயக்குனராக அவர் வந்து மிகப்பெருசாக உழைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர் பிஜி ராமச்சந்திரன் சார் ரொம்ப சாஃப்டான ப்ரொடியூசர். எங்களுக்கு சொன்ன மாதிரி எந்த பேமெண்ட்டும் எங்களுக்கு ஆர்டிஸ்ட் எந்த பேமெண்ட்டும் நிற்க வைக்கல. அந்த மாதிரி ஒரு அருமையான ப்ரொடியூசர் அவர் வந்து இந்த கண்டிப்பாக இந்த படம் அவர் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஜெயிச்சு அவர் நிறைய படங்கள் எடுக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீசெண்டாக பார்த்துட்ருக்கோம் மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமல் அப்படின்ற மாதிரி படங்கள்லாம் வந்து இப்போ ஜெயிச்சுட்டு இருக்கு. அந்த வரிசையில் இந்த படம் அமையும் நம்புகிறேன். காரணம் என்னென்னா இதில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது இது ஹாரராக இருக்கும், அதுல ஆக்ஷன் இருக்குது, லவ் இருக்குது, எல்லாமே. இந்த படம் ஒரு டோட்டல் இந்த ஒரு நாங்கள் வர்ற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஏரியா இருக்குது அந்த படத்தில். அந்த மாதிரி ஒரு அருமையான ஏரியா கொடுத்த இயக்குனர் ஷைனி சாவக்கடன் சார் அவர்கள் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே இசை வந்து ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக அப்படின்ற ரொம்ப மெலோடியான இசை கொடுத்துருந்தாரு. மியூசிக் டைரக்டரின் வாழ்த்துக்கள், பாடுனவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் என் நண்பன் விசித்திரன் உண்மை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வாழ்க்கையில் நான் நம்புறது வந்து என்னென்னா நம்மளுடைய உழைப்பும் திறமையும் இருந்ததுன்னா பொறுமையாக இருந்தோம்னா அந்த உழைப்புக்கும் திறமைக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். அதை நான் முழுமையாக நம்புகிறேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது மாதிரி தான் கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னா கடவுள் அவர் செய்ய வேண்டிய வேலையை வந்து கடவுள் செஞ்சிருவாரு. அந்த மாதிரி என் நண்பன் வந்து ஒரு அருமையான சாங். நான் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது டோட்டலாக எல்லாருமே மலையாள டெக்னீஷியன்ஸு. அதில் பார்த்தா விசித்திரன் மட்டும் திடீர்னு பார்க்குற விசித்திரன் இருந்தாப்புல. அவர் தான் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. சாங்கு ரொம்ப அருமையான சாங்கு. விசி சொல்ல பொண்டாட்டியை உதைக்காம இருந்தாலும் சரி அந்த மாதிரி சாங் பண்ணியிருக்காரு. உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன், சினிமாவுக்காக கஷ்டப்படுறவங்க சினிமாவில் ஜெயிக்கணும், அப்போ தான் சினிமா நல்லாயிருக்கும். அந்த வகையில் என் நண்பன் விசித்திரன் வாழ்த்துக்கள். அப்புறம் கௌரிஷ் அன்பு சகோதரன் கௌரிஷ் ஹீரோ பண்ணியிருக்காப்புல, ரூபேஷ் அவர் ஹீரோ பண்ணியிருக்காப்புல. அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய அப்பா இவங்க சொன்ன மாதிரி என்னோடய அப்பா அவங்க எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா காமெடி நடிகர் சிவராமன் அவருடைய பையன். நான் தூரல் பூச்சி படத்தில் மூஞ்சல் ஆயில் பூச்சிட்டு பாக்யராசர் கூட ஒருவர் அவரோட பையன் தான் நான். இன்னைக்கு வரையும் அவருடைய ஆசீர்வாதத்திலும் என்னுடைய அம்மாவோட ஆசீர்வாதத்திலும் என்னோட திரைப்படம் சிறப்பாக போயிட்டுருக்கு. என்னைக்கு ஒரு நாள் இது உண்மையாக சொல்கிறேன், அந்த சினிமா எந்த அளவுக்கு நம்ம சினிமா உண்மையாக நேசிக்கிறோமோ அந்த சினிமா என்றைக்குமே கைவிடாது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா உண்மையான ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அவ்வளோ டெடிக்கேஷனாக உழைச்சி, இது மெயினாக சொல்ல வேண்டியதுன்னா இந்த படத்தை வந்து டெடிக்கேஷனாக உழைச்சிருக்காங்க. அவ்வளோ பேரும் டெடிக்கேஷனாக உழைச்சிருக்காங்க. அந்த உழைப்பு கிடைக்கிற மரியாதை அந்த படம் வந்து வெற்றி அடையணும். கடவுள் நினைக்கிறேன். உங்கள் சப்போர்ட் வேணும். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். பாய். தேங்க்யூ சார். சைன சாவக்காடன் அதான் நிஜம். அன்பான மனிதர், அழகான மனிதர், அதான் சூப்பர் அப்படின்னு தான் சொல்லிகிட்டே போகலாம். நிறைய இருக்குது. என்னன்னா இவங்க சொன்ன மாதிரி ராஜராஜன் சொன்ன மாதிரி நடிப்பு அரக்கன் ஆத்தாடி நம்ம தானே, அது டைரக்டர் சொல்கிறதுல இருக்குது. ஏன்னா நல்ல மனுஷன் இங்கே வாழ்ந்தா வாழ்க்கை சத்தியமாக இங்கே உண்டு, அதுதான் நிஜம். ஏன்னா பயங்கர கோபமாக இருப்பாங்க உங்களுக்கு எல்லாருமே. நான் பொண்டாட்டிட்டு அடி வாங்கிடுவேன். நான் ஆல்ரெடியே காலில் விழுந்துட்டேன், வேற வழியே இல்லை. அம்மா ஆத்தா பார்த்தா அது நான் படம் பண்ணியிருக்கேன் அது அப்படி நான் 10 நாளாக குழம்பி போய் உட்காந்துருக்கேன். நான் இப்படி ஒரு படம் நடிச்சாச்சு, பார்க்கல, பிரேமில் பார்க்கும்போது தான் தெரியுது நடிகன் அங்கே என்னெல்லாம் நடக்கலாம் தெரியாது. ஒரு டைரக்டர் சொல்றத கண்டிப்பாக அதை செஞ்சுட்டான்னா அவன் மிக அழகான ஒரு நடிகன். ஏன்னா இங்கே வந்திருக்கிற கொஞ்சம் பொறாமையாக இருக்குது தேவிக்கு, பரவாயில்ல அதை விடுங்க. என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷங்க இந்த மேடை கிடைக்க. ஆத்தாடி ஆத்தா எத்தனை பேரை பார்த்துருச்சு இந்த மேடை. உண்மைக்கு பெருமையா இருக்குங்க. என்னன்னா யூடியூப் இருக்கு, வணக்கம்.
அப்புறம் பத்திரிக்கைக்காருக்கு அனுப்போம். டெய்லி கேட்டு கேட்டு அடுத்து அங்கே உட்காந்துக்கிட்டு வேற வேற ஏதாவது சொல்ல விருப்பம் இருக்கா வேற இப்படியே போயிடுச்சு. ஏன்னா உண்மைக்கே நீங்க தான் சாமி, அதான் உண்மை. நான் ஒரு 3 நாளா உணர்றேங்க. படமா போட்டுக்கு இருக்காங்க, வந்து உட்காந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்ணலாம், சரி எடுத்துதான் ஆகணும், அதான் நினைச்சோம். ஏன்னா உங்களோட வேலை அப்படி, உங்களோட ஜாப் அப்படி அழகான ஜாப். எங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னா உங்களோட வேலை ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா நான் அப்படியே யோசிப்பேன், ஏதாவது திட்டி போடலாமா, திட்டிவிட்டு கண்டென்ட்டுமாங்க பரவாயில்லையா, என்ன போய் கேட்க போற, 10 லட்சம் பேர் யூஸ் இருக்கா, அப்ப உள்ள வாங்க, 5000 பேர் இருக்கீங்களா வெளில போங்க அப்படின்னு சொன்னா விடுவாங்களா, வாயிலேயே குத்துவாங்க வெளியே போட்டு, அத்தாடி மாட்டிட்டியா அப்படி நானா மாட்டிக்கணும். ஏன்னா இந்த சினிமா என்னைய எப்படி வச்சிருக்கு அப்படின்னா ஹாப்பியா வச்சிருக்கு. உண்மைக்கு நான் சக்சஸா இருக்கு நன்றி சொல்றேன். நான் சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் 60 கிலோல இருந்து 45 கிலோக்கு வந்துடுறா அப்படின்னு சொல்லி உடம்ப குறைக்க சொல்லி வெறி கொண்டு நடிச்சு ஒரு டைரக்டர் சாக்கடையில் குதின்னு சொன்னா நான் குதிச்சிருவேன். அது டைரக்டர் சொல்லியிருக்காரு, செஞ்சிடணும், அவ்வளவுதான். இது ஆளா இருக்கா ஆளம் இல்லையா அது வேண்டாமா, அது தேவையே இல்லை. டைரக்டர் சொன்னா அதை செஞ்சிடணும், அதுதான் பெரிய பெருமை. உண்மைக்கே இன்னைக்கு என் நண்பர்கள் நிறைய வந்திருக்காங்க. நான் சொல்லி என்னைய மதிச்சு இந்த படத்துக்கு மதிப்பு கொடுத்து நிறைய நண்பர்கள், உண்மைக்கு அதுதான் நான் சந்தோஷப்படுறேன். என்னன்னா நம்ம சொன்னா வருவாங்களா, சத்தியமா வருவாங்க. நீ முதல்ல கேட்கணும், கேட்க வேண்டியது உன் வேலை, வர வேண்டியது அவங்களோட வேலை. வந்தா உனக்கு சந்தோஷம், இல்லைன்னா அவங்களுக்கு சந்தோஷம், அவ்வளவுதான். உண்மைக்கே சைனு சாவக்காரா வெரி வெரி குட் டைரக்டர். ஒரு தமிழ் நடிகனை கொண்டு போய் கேரளாவில் வச்சு செஞ்சு அப்படிதான் அவர் அனுப்பியிருக்காரு. இதுல அத்தனையும் நான் அல்ல, அது சைனீஸ் சாவக்கார். கோடைரக்டர் இருக்காரு, பேர் என்ன, பிரவீன் நாயர். ஆத்தாடி ஆத்தா, அவர் அப்படி பண்ணிக்கலாம், எப்படி பண்ணிக்கலாம், எப்படி பண்ண முதல்ல சொல்லு. கடைசியில அந்த ஷார்ட் எல்லாம் கேட்கும்போது இது என்ன பண்ணுது இங்க அப்படின்னு கேட்டேன், நிப்பாட்டிட்டேன் ஷூட்டிங்கவே. என்ன பண்ண நானு, இது இப்படி இப்படி வர்ற ஓகே, திடீர்னு தோணும்ல, அதை கேட்டுறணும். நம்ம வேற எதுவுமே கேட்க தேவையில்ல. கேமராமேன் அவரை இப்படி வரும், சரி அப்படின்னு போயிடுறது. உண்மைக்கே ஜாலியா இருந்தேன். என்னன்னே புரியாது, ஒரு மொழியும் புரியாம நம்மளும் தடப்பட எந்த கேட்டா நம்ம மலையாளம் பேசுறோம் அந்த டீ கடையில போய் எந்தா எவ்வளவு சாய அடிக்கல ஓ இப்படிதான் இருந்தோம். நம்ம தெரியாது, உண்மை அன்பான மனிதர்கள். உண்மைக்கு நான் கேரளாவில் போய் ஒரு 10 நாள் இருந்தேன். ஒரு டீ கடையில போய் டீ குடிச்சா சில்லறை இல்லைன்னா என்ன பண்ணணும், நம்ம எல்லாம் காசை கொடுத்துருப்போம், மண்டே உடச்சு போறேன் அம்மா. ஆனா இங்க பின்ன வந்தா கொடுக்கட்டும் அப்படின்ற. பின்ன வந்தான்னா எப்ப நீ எப்பயாவது ஒரு வீல இந்த பக்கம் அப்ப கூட அப்படின்ற. ஒரு 10 டீ கடை இருக்கு, 10 டீ கடையிலுமே கேட்டேன். இவன் அப்படி சொன்னா அவன்கிட்ட கேட்பான். எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் எவ்வளவு வேணும், இந்த ஒரு 2 கிலோமீட்டர் எவ்வளோ, ஒரு 150 கொடுக்கும், அங்க போனா 100 ரூபா வாங்கிக்கிறேன். என்னடா நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னா அப்படியே யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு அம்மா காசை தொலைச்சிருச்சா, அவன் ஆட்டோல கூட்டு போய்க்கிறீங்க, அவனையும் நான் கெடுக்க முயற்சி பண்றேன். 200 ரூபாயா நீங்க வச்சுக்கோங்க, எப்படி புத்தி பார்த்தீங்களா, நான் கெடுக்கிறேன், அவன் கரெக்டா இருக்கான். ஒவ்வொரு மனிதனும் கரெக்டா தான் இருக்கான், நல்லவன், எல்லாமே நல்லவன். எல்லாரையும் எனக்கு பிடிக்கும், என்னை உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா அப்படியான ஒரு இடம் அது. என்ன சொன்னாங்க பாருங்க ப்ரொடியூசர், ஏன்னா இங்க நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா இங்க நல்லதுதான் கிடைக்கும். நீ என்ன விதைக்கிறீங்க இங்க அறுவடாதான். அந்த காரைக்குடி சைட்லாம் சொல்லுவாங்க, ஓ எண்ணம் போல வாழும்பாங்க. நீ நல்லா வாழுன்னு சொல்ல மாட்டாங்க, நீ என்னவா நினைக்கிறியோ அந்த மாதிரியான வாழ்க்கை தான் சொல்லுவாங்க. எண்ணம் போல வாழு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைக்கே அந்த கேமராமேன், மியூசிக் டைரக்டர், ஐயோ அவரை நான் காலையில இருந்து போட்டு கொலையா கொண்டுருக்கேன், மொழி தெரியல, எந்த சேட்டம் அந்த சாங்கு நல்லா இருக்கு, ஐயோ அது சூப்பர்ல, இப்படியோ போகுது, அது நல்லா இருக்குல்ல, இது எதையாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருப்பேன். டைரக்டர் கிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்பேன், அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்கிட்ட, சேட்டா அது அது அப்படி இருக்கும், அது பின்ன எப்படி இருக்கும், அது அந்த மாதிரி இருக்கும், இப்படியே சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் முன்னாடி உட்காந்துருக்காங்க, பின்னாடி எனக்கு வாய்ப்பு கொடுக்க போறவங்க உட்காந்துருக்காங்க. நான் ஏன் கவலைப்படணும், 25 வருஷமா அந்த சினிமாவில் வாழ்ந்துட்டோம்ல, இன்னும் என்ன வேணும், நல்லா தானே இருக்கோம், சொகுசா தானே இருக்கோம், இன்னும் என்ன சந்தோஷம் வேணும், ஹாப்பியா இருக்கேன். நல்லா வாய்ப்பு வரல, நல்லா வருது, அப்புறம் என்ன, இடையில சில பல காலத்துல சக்கிரி புக்கிரின்னு அப்படியே வாழ்ந்தாச்சு. அதான் நம்ம திமுரு, திமுருக்கவே கூடாது. ஒரு நடிகனுக்கு, என்னை மாதிரி நடிகனுக்கு ஒரு திமுருக்கவே கூடாது. உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கௌரிஸ் அவர் தான் அந்த படத்துல எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. உண்மைக்கு அவருக்கு நான் பெரிய ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். நான் காலத்துக்கும், ஏன்னா இங்க நடிகனை சொல்லிவிட மாட்டேன், அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த அவருக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருங்க, அவர் நல்லா இருக்கு சொல்ல, என்ன சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை, உன் கேரக்டர் சத்தியமா அவன் நடிக்க முடியாது, அவன் கேரக்டர் நீ நடிக்க முடியாது, சொல்லி விடு, கஞ்சி குடிச்சு போறோம்ல 4 பேர் சேர்ந்து, அவ்வளவுதானே, சிம்பிள்.
இங்கே பத்திரிக்கையில் சில நண்பர்கள்லாம் கூப்பிட்டேன், நீங்களும் வாங்க, எனக்கு எல்லாருமே வேணும், வாங்க, அவ்வளோதானே, எல்லாம் நண்பர்கள் தானே. அது அந்த சந்தோஷத்துல சுத்தமாக நல்லா இருக்கேன். நான் இங்கே வந்திருக்கேன், அத்தனை உள்ள என் முதலாளி கூட வந்திருந்தாரு. நான் சும்மா இருந்தேன், ஒரு கடையில் வேலை பார்ப்பேன், ஒரு கம்பெனியில், முத்துன்னு சொல்லி 3D கிரியேஷன்ஸ், அவங்களும் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்படுறேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் இங்கே இருக்குங்க. அதெல்லாம் விட்டுட்டு வேற ஒன்றை தேடணும். அப்புக்குட்டி வந்தாப்புல, அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஸ்டீன்னு சொல்லி நம்ம வானத்து போல சீரியலில் அவரெல்லாம் போன பைட்டு எடுத்துக்கோன்றாரு. அவர் வந்து எல்லாரையும் சொல்கிறாங்க. அதெல்லாம் பெரிய சந்தோஷமாக இருக்குது எனக்கு, உண்மைக்கே பெரிய ஹாப்பி. அதே மாதிரி எங்கள் ப்ரொடியூசர், எங்கள் ப்ரொடியூசர் அவங்களுக்கு உண்மைக்கே நன்றி சொல்கிறேன் நான். அவர் கேரளாவிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் ஒரு படம் எடுக்கணுங்கிறாங்க. அதெல்லாம் பெரிய ஆரோக்கியமாக இருக்குது. நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது, நம்மளா ஏமாந்தாதான் உண்டு. நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த எண்ணம் அப்படி. மிக சந்தோஷமாக இருக்குது. திருப்பியும் சைனீஸ் சாவக்காராவுக்கு என்னோட கோடி நன்றியை சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருக்க பெரிய பெரிய ஜாமான்களுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். இது ரொம்ப நல்ல படம். இதில் வந்து என்னென்னா என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்துருக்கீங்க. இதில் மொத்தம் 3 முகம் இருக்குது. அடிச்சு நொறுக்கி விட்டு வச்சிருக்காரு டைரக்டர். அது சஸ்பென்ஸ். நான் உடைச்சா அடிப்பாங்க, வேண்டாம். வந்திருக்க ஆர்ட் டைரக்டரு, கேமராமேனு, டிஏ, எடிட்ரு, இவங்க எல்லாத்துக்கும் என்னோட கோடியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கட்டணம் பால அண்ணன் உண்மைக்கே மிகப்பெரிய ஒரு நடிகன். நடிகன்னு என்னைய பாராட்டி பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. நான் நல்லா நடிக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளோதான். என்ன கொடுக்குறாங்களோ அதை இன்னும் சீரு சிறப்போடு செஞ்சோம்னு ஆசைப்படுறேன். வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. ரொம்ப முக்கியமாக எங்கள் சின்ன சேச்சிக்கு என்னோட நன்றி. അതുപോലെ തമിഴ് അത്ര വശമില്ല, മലയാളമാണ് വശമുള്ളത്. കൂടുതലായിട്ടൊന്നും സംസാരിക്കാനില്ല. കാര്യം വെച്ചാൽ ഇതിനകത്ത് മന്ത്രവാദിയുടെ ഒരു റോളാണ് ഞാൻ എടുത്തിരിക്കുന്നത്. അഭിനയം ഒരു സിദ്ധിയാണ്. അതുപോലെ തന്നെ ഞാൻ പറയുന്നത് മനസ്സിലാവുന്നുണ്ടോ എന്ന് എനിക്കറിയത്തില്ല. അഭിനയിക്കുക അല്ലെങ്കിൽ ജീവിതത്തിലെ ഒരു രസമാണ് കല. ഈ കലാകാരൻ എന്ന് പറയുമ്പോൾ അവൻ്റെ മനസ്സ് എപ്പോഴും വിശുദ്ധമാണ്. അതാണ് ഒരു കലാകാരൻ്റെ ജീവിതത്തിൽ അടങ്ങിയിരിക്കുന്നത് തന്നെ. കലയില്ലെങ്കിൽ ജീവിതവുമില്ല. അപ്പോൾ അതുകൊണ്ട് കൂടുതലായിട്ട് എനിക്കൊന്നും സംസാരിക്കാനില്ല. നമ്മുടെ RK വെള്ളിമേഘം അത്യുഗ്രമായ ഒരു പടമാണ്. നല്ല ഇന്നിപ്പോൾ ഇറങ്ങിയിരിക്കുന്ന പുതിയ ഫിലിമുകൾ എടുത്തു നോക്കുമ്പോൾ ഇതിനകത്ത് കഥയുണ്ടോ എന്ന് ചോദിച്ചാൽ കഥയുണ്ട്, പാട്ടുണ്ടോ എന്ന് ചോദിച്ചാൽ പാട്ടുണ്ട്, അങ്ങനെ ഇതിനകത്ത് ഇടിയുണ്ടോ എന്ന് ചോദിച്ചാൽ ഇടിയുണ്ട്. ഇതിനകത്ത് ഇല്ലാത്തതൊന്നുമില്ല. ഒരു കുടുംബത്തിൽ ഉണ്ടാകുന്ന എല്ലാ വിശേഷങ്ങളും ഇതിനകത്തുണ്ട്. അതുകൊണ്ട് ഞങ്ങളുടെ ഈ സിനിമ വിജയിപ്പിച്ചു തരണമെന്ന് ഞങ്ങൾ അങ്ങേയറ്റം നിങ്ങളോട് താഴ്മയായിട്ട് അപേക്ഷിക്കുകയാണ്. കൂടുതലായിട്ട് ഒന്നും സംസാരിക്കാനില്ല. പിന്നെ ഒരു കവിത തന്നെയുണ്ട്. അന്തരാത്മാവിൻ്റെ നൊമ്പരം അസുലഭ നിമിഷങ്ങളെ അനുപമ സ്നേഹ തരംഗകരങ്ങള ആശ്ലേഷിപ്പു നിങ്ങൾ ഭൂതകാലത്തിൻ്റെ ഓർമ്മകളാൽ നിത്യ ദുഃഖങ്ങളിൽ ചാർത്തി ഒരു നവ ചൈതന്യഹാരം ആനന്ദ സിന്ധൂര ഹാരം. ഓക്കെ, നന്ദി, നമസ്കാരം. Thank you. இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.